ஒரு ஊர் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு பெரிய பாம்பு அவர்களை துன்புறுத்துகிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அப்பொழுது கடித்து கொண்டு அவர்களை பயமுறுத்துகிறது. அச்சத்திலே வாழ்கிறார்கள் அவர்கள். அப்போது என்ன ஆகிறது, ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த பக்கமாக வருகிறார். அந்த முனிவரை பார்த்து அவர்கள் அனைவரும் வேண்டுகிறார்கள், ஒரு பெரிய பாம்பு எங்கள் ஊரிலே சுற்றி கொண்டு இருக்கிறது. அது நிறைய பேரை கடித்து அதனால் பல பேர் உயிரிழக்கவும் செய்திருக்கிறார்கள். என்ன பண்ணுறதுனே தெரியலை. நீர் தான் சரியான வழி காட்ட வேண்டும் என்று சொல்ல அந்த முனிவர், அந்த பாம்பு பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறார். அது இதோ இந்த இடத்துல தான் இருக்கும், அதனுடைய சத்தமே கேட்குறது பாருங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஊர் ஜனங்களோட அந்த முனிவரும் செல்கிறார். அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு போய், ஓ பாம்பே வெளியில் வா அப்படின்றார். அந்த பாம்பு, நம்ம யார் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்ததான். அதை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்க, இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய நீ ஒன்று மட்டும் கம்மி பண்ணிக்கோ, உன்னால் இவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள், நீ அதனால் அவர்களை இவ்விதமாக நீ கடிக்கிறது இதெல்லாம் விட்டுவிடு அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறார். அந்த முனிவருடைய பிரபாவத்தினால அந்த பாம்பும் சரி அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆச்சு, முனிவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி நிறைய நாள் கழித்து திரும்பி அந்த பக்கமாக வருகிறார். முனிவர் வரும்பொழுது பார்த்தா ஒரு வழியில் பக்கத்தில் ஒரு வழியினுடைய பாறையினுடைய ஒரு அருகிலே இந்த பாம்பு கிடக்கிறது. ஆனால் முன்னாடி இருந்த அந்த ஒரு ஒளியோ அந்த ஒரு அழகோ எதுவுமே இல்லை. பார்த்தா நன்னா அடி வாங்கி இருக்கிறதுன்னு தெரிகிறது முனிவருக்கு. அந்த பாம்பு கடைசி மூச்சு விடக்கூடிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் முனிவர் பார்க்குறார், நீ தான் அந்த பாம்பு அப்படின்னார். ஆமாம், நான் தான் அந்த பாம்பு தான். நீர் எப்படி இருக்கணும்னு சொன்னீரோ அப்படித்தான் நான் இருந்து கொண்டு வருகிறேன். நல்லவனாக இருக்கிறதுக்கு என்ன பலம் கிடச்சிது பார்த்தீரா அப்படின்னு அந்த பாம்பு கேட்குறது. அந்த முனிவர் உடனே கேட்டார், நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா, நீர் சொன்னீர் நீங்கள் கடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீரா. சொன்ன நேரத்திலிருந்து நான் யாரையுமே கடிக்கலை, யார் ஜோலிக்கும் போகலை. நான் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் வந்து கட்டையால் அடிப்பது, கல் எறிவது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார்கள். இவ்வளவு நாள் ஆச்சு, நான் ஒன்றுமே திரும்பி பண்ணாததுனால இதோ என் நிலைமை, எப்போ உயிர் போக போகிறதுன்னு தெரியலைன்னு சொல்கிறது பாம்பு. அப்போ அந்த முனிவர் தம்முடைய தபஸுனால அதுக்கு ஆரோக்கியத்தை மறுபடியும் கொடுத்து சொல்கிறார், நான் உன்னை கடிக்க வேண்டான்னு சொன்னேன், அவர்களெல்லாம் கிட்ட வரும்பொழுது சீராதேன்னு நான் சொல்லலையே. நீ சத்தம் போட்டாலே அவளாம் பயந்து போயிருப்பாளே. நீ கடிக்கத்தான் கூடாதுன்னு சொன்னேனே தவிர சீற்றமே கொள்ள வேண்டாம்னு சொல்லலை.